கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வாசலில் வந்து முளைக்கீரை வந்தது, நல்லா ஆஞ்சிட்டேன். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கல் உப்பும் சேர்த்து அலம்பி வச்சுருவோம். வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையாளுமுங்க. அதே மாதிரி இன்றைக்கி நைட் 9 மணி வரைக்கும் கடை இருக்கும். அதனால் அவசியம் இருக்கிற பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காய்கறிலாம் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, நமக்கு வீடு வீடாக காய்கறிலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. அப்படி நாளைக்கு வரும்போது நமக்கு தேவைப்பட்டதுன்னா அதை வாங்கிக்கோங்க. அனாவசியமாக வெளியில் போக வேண்டாம். தேவையில்லாமல் வெளியில் போய் நம்ம வந்து வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர வேண்டாம். அதனால் கூடிய முட்டை வீட்டிலே இருங்க. அப்படி வெளியில் போக வேண்டிய வேலை வந்ததுன்னா கண்டிப்பாக மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. அதுக்கப்புறம் நேற்று வந்து வீடியோவில் கீழே கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைசூர் ரசமும் அப்புறம் கீரையும் பாசிப்பருப்பும், அதாவது முளைக்கீரையும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு சிம்பிளான ஒரு கூட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம கீரைக்கு பருப்பெல்லாம் வேக வச்செல்லாம் வாங்க. பாசிப்பருப்பு வந்து கூட்டு கூற வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், முளைக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கிற முளைக்கீரையை சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்படியே வேகட்டும். கீரை நல்லா வெந்துடுத்து. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம வந்து தாளிக்கல, ஸோ இது தாளிச்சிடலாம் நம்ம. இப்போ கீரை வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து மைசூர் ரசம் தான் பண்ண போகிறோம். ஸோ ரசத்துக்கு வந்து வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து நெய் விடுறேன். நெய்யும் விட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து பாருங்கள், தோரம்பருப்பில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. நாம் இப்போ வறுத்துக்கிறதுக்கு மட்டும் என்னென்னு சொல்கிறேன் நான். 2 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஃபஸ்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் வறுபட்டுருது. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன், நல்ல ஃபுல் ஹீப்டு டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துக்கிறேன். இது வந்து தேங்காயோட ஈரப்பதம் போனால் போதும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வறுத்துண்டா போதும். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. தேங்காயோட ஈரப்பதம் போயிடுத்து. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் எப்பயுமே சொல்லுவேன், தக்காளி வந்து நல்லா கருவேப்பிலை உப்பு சேர்த்து நல்லா கசக்கி போடுங்க, அப்போ வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா அப்படியே கையிலேயே வந்து மேஷ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் தான் புளி எடுத்திருக்கேன். ஸோ புளி தண்ணி விடுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொதிச்சுன்னு இருக்கட்டும். இது மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு கொதிச்சுன்னு இருக்கட்டும். கீரைக்கு இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். தேவையான உப்பை சேர்த்து கலந்துட்டு தாளிச்சிடலாம். நாம் தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன், அதே மாதிரி கூட்டுக்கு இங்கே மேலாக தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம் பருப்பு கொஞ்சம், சீரகம், முளைக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆகிடுது.
அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரசத்துக்கு. ஸோ அது வந்து நல்லா ஆறிடுத்து, அதை வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம் நம்ம. ரசத்துக்கு வறுத்து வச்ச சாமான்லாம் வந்து அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். இந்த பக்கம் வந்து புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து அரைச்ச பொடியை சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் பருப்பும் வந்து கரைச்சி வச்சாச்சு, பருப்பு ஜலமும் ரெடியாக இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்ந்து பொங்கி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரசம் பாருங்கள் நல்லா நுரைச்சி பொங்கி வந்திருக்கு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் இழுப்ப கரண்டியில் நெய் விட்டுருக்கேன். கடுகு, வரமிளகா ஒன்று, கொஞ்சம் கருவேப்பிலை, மேலாக கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மைசூர் ரசம் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. மைசூர் ரசம், அப்புறம் வந்து முளைக்கீரை வந்து கூட்டு, கலத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், நல்ல சுடசாதத்தில் நெய் விட்டுண்டு இந்த ரசம் பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த கூட்டில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், தொட்டுண்டும் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு கூட இந்த கூட்டு வந்து நீங்கள் தொட்டுக்கலாம். மத்தியானம் சப்பாத்தி பண்ணிங்கன்னா கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து மாம்பழமும் மஸ்க்மெலானும் கட் பண்ணி வச்சுருந்தேன். சார் ஜூஸ் போடலான்னு. அவர் சொன்னார் ஜூஸ் வந்து வேண்டாம், நான் வந்து ஃப்ரூட் பஞ்ச் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரூட் பஞ்ச் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரூட் பஞ்ச் பார்த்துருப்பீங்க. அதாவது மாம்பழமும் மஸ்க்மெலானும் சேர்த்து பண்ணது. இந்த 2 பழம் தான் கிடையாது, நீங்கள் எந்த பழத்தில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய காம்பினேஷன், எந்த பழம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரோஸ் சிரப் சேர்த்துருப்பார். நீங்கள் வந்து ரோஸ் எசன்ஸ் இருந்தால் விட்டுக்கலாம், அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் இருக்கும், ஸோ அது இருந்தாலும் விட்டுக்கலாம். இல்லைனா நன்னாரி சர்பத் இருக்கும் இல்லையா, ஸோ அது இருந்தாலும் விட்டுக்கலாம். ஸோ எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். அப்படி எந்த எசன்ஸும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பழத்தோட ஸ்வீட்டே அந்த பழத்தோட அந்த வாசனையே போதும் நமக்கு. அதே மாதிரி ஸ்வீட்டுக்கு வந்து பழம் எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சக்கரையோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பால். இதை வந்து நீங்கள் சில் பண்ணியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியேவும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் சில் பண்ணி சாப்பிட போகிறதில்ல, ஸோ அப்படியே தான் நாங்கள் வந்து இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஃப்ரூட் பஞ்ச் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து ராகி அடை தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன் நான். ஒரு 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்க்குறேன். காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கணும். இஞ்சி ஒரு அரை இன்ச்சு, அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். தேவையான உப்பை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வார்ம் வாட்டரை விட்டு தான் நம்ம பிசைய போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அதை விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன், அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். வாழை இலை வந்து நம்ம எண்ணெய் தடவிட்டோம். இப்போ வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் இருந்தால் அதில் கூட வந்து எண்ணெய் இது தட்டி போடலாம் நம்ம. ஸோ நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க, தட்டுற பதத்துக்கு இருக்கணும். இப்போ வந்து கல் காஞ்செடுத்து நம்ம போட்டுடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். ராகி அடை வந்து ரெடி ஆகிடுது. ஸோ எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த அடையும் தட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம தட்டிக்கலாம். இந்த ராகி அடைக்கு வந்து நீங்கள் நல்ல தக்காளி சாஸ், நல்லா காரசாரமாக இருக்கும் பாருங்கள். தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. காலையில் வந்து மைசூர் ரசம், அப்புறம் கீரை வந்து ரொம்ப சிம்பிளாக அரைச்சிலாம் விடாமல் ஒரு கூட்டு, அப்புறம் ஃப்ரூட் பஞ்ச். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ராகி அடை ரொம்ப சிம்பிள் டிஃபன், நீங்கள் காலையிலையும் பண்ணலாம், நைட்டும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்போ வந்து டிஃபன் டைமோ டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னருக்கும் பண்ணலாம் நம்ம. ஸோ எப்போவோ அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கை அலம்புங்க. அதே மாதிரி இப்போ வந்து வெளியில் இன்னும் 1 வீக்குக்கு வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. காய்கறி வாங்குறதுக்கு மட்டும்தான். அது கூட வந்து இன்றைக்கி முடிஞ்ச மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்ட்ரீட்கே வந்து காய்கறிலாம் ஒரு வண்டியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அப்படி தேவைப்பட்டால் நம்ம வந்து வெளியிலே மாஸ்க் போட்டு வந்து வெளியிலே கூட வாங்கிக்கலாம். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.